Hello Smarties, welcome back to our channel Like with Laksha மன நிறைவோடு வாழ வாழ்த்துக்கள். டுடே 60 days சேலஞ்சோட 8th டேங்க. ஸோ சூப்பர் ஆக்டிவாக இந்த டே ஸ்டார்ட் பண்ணேன். நம்ம எவ்ரிடே லாஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி இருந்தாலும் ஒரு சின்ன பயம் இருந்தது. ஏன்னா நார்மல் டயட் ஃபாலோ பண்ண மாதிரி ஃபீல் ஆச்சு. ஓகே வெயிட் லாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஸோ ஈகராக வெயிட் செக் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் அப்செட் ஆயிடுச்சு. இதை வீடியோ எண்டில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ லக்ஷ்னா ஸ்கூலுக்கு சென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் ஃபினிஷ் பண்ணிவிட்டு வெயிட் செக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒர்க் அவுட் மறுபடியும் அவளை விட்டுட்டு வந்து தான் வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணேன். ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஓகே ஒர்க் அவுட் ஃபினிஷ் பண்ணிட்டு லாஸ் ஆயிருக்கான்னு பார்க்க செக் பண்ணேன். ஸோ அப்போ தான் அந்த வெயிட்டை பார்த்ததுக்கப்புறம் தான் அப்பாடா அப்படின்னு எனக்கு ரிலீஃப் ஆச்சு. ஏன்னா வெயிட் லாஸ் விசிபிளாக பார்த்தா மட்டும்தான் அந்த எனர்ஜி வந்து நமக்கு நல்லா சேமாக மெயின்டைன் ஆகுது. ஏன்னா இது வந்து என்ன மோட்டிவேட் பண்ணுதுன்னு நான் சொல்லுவேன். இது வந்து எனர்ஜி பூஸ்டர் நான் சொல்கிறேன். என் வெயிட் லாஸ் பார்க்கும்போது எனக்கு இன்னுமே அது வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ இந்த டே அதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக எனக்கு போச்சு. ரொம்ப ஹாப்பியாக அதுக்கப்புறம் என்னோட வெயிட் லாஸ் ஜர்னிக்காக நான் வந்து ஃபர்ஸ்ட் மீலாக இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் தான் எடுத்திருந்தேன். ஸோ லாஸ்ட் டேவே பிளான் பண்ணியிருந்தேன். பிகாஸ் எனக்கு ரொம்ப ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்குது. எனக்கு தெரியும் நல்லாவே ஹேர் ஃபால் ப்ராப்ளம் வந்து ஸ்ட்ரெஸ் லெவலால் தான் எனக்கு வருது. ஏன்னா எனக்கு கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கும் வீடியோ அப்டேட் பண்ணி கரெக்டாக கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் என்னோட முடிஞ்ச அளவுக்கு என்னோட பெஸ்ட்டை கொடுத்துட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் முன்ன பின்ன டைம் வந்து இதாகுது எனக்கு நல்லாவே தெரியுது. நான் வந்து கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்து அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து கிட்ஸை பார்த்துக்கிறேன். ஸோ எனக்கு கொஞ்சம் இடையில பர்சனல் இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் இருந்தது. ஹெல்த் எல்லாமே. ஸோ இந்த ஹெல்த்து ரிலேட்டட் ப்ராப்ளம் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது. நான் ப்ராப்பராக கொஞ்சம் தூங்குறதும் இல்லை. ஓகே இதை கரெக்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் கரெக்ட் பண்ணால் இன்னுமே நல்லா நமக்கு வெயிட் லாஸ் ஆகும். ஸோ வந்து இந்த இந்த ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் வந்து வெயிட் கெயினுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இது வந்து ஹனி ப்ளஸ் மில்கோட ஆட் பண்ணும்போது நல்லா வெயிட் கெயின் ஆகும். ப்ளஸ் செவ்வாழைப்பழம் சாப்பிடுங்க. ரெகுலராக இதை எடுத்துக்கோங்க. அண்ட் நெய் வந்து ரெகுலராக உங்கள் மீலில் எடுத்துக்கோங்க. இது வெயிட் கெயினுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக அவங்களுக்காக இதை நான் ஸ்பெஷலாக சொல்கிறேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் வந்து ஹேர் ஃபால்க்கு மட்டும் இல்லைங்க, ஓவரால் நிறைய ப்ராப்ளத்துக்கு இது ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து பச்சைப்பயிறு கொஞ்சம் ரெகுலராக அதுக்கப்புறம் சாப்பிட்ற மாதிரி இன்றைக்கி கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். ஸோ இது வந்து பச்சைப்பயிறு வடித்து தண்ணிங்க. இந்த தண்ணியில் வந்து எப்போவுமே நான் இதை வேஸ்ட் பண்ண மாட்டேன். ரசம் ரெடி பண்ணிடுவேன். இந்த ரசம் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு இது பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு போயிருங்க. இல்லை அப்போ தான் எனக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கீங்க, நான் எவ்வளோ ஸ்பெஷலாக க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. பச்சைப்பயிறு ரசம் ப்ளஸ் ரெட் ரைஸ் கொஞ்சம் பச்சைப்பயிறுங்க. ஸோ இதை தான் வந்து இன்றைக்கி லஞ்சுக்கு எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃபில்லிங்காகவே எடுத்துகிட்டேன். 150 கிராம்ஸ் இருக்கும் பச்சைப்பயிறு ப்ளஸ் கொஞ்சம் பச்சைப்பயிறு ஒரு 100 கிராம்ஸ் இருக்குங்க. ஸோ பச்சைப்பயிறு வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லைங்க, ஹெல்த்தியான வெயிட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருக்காங்க, பெரியவங்களாம் இருக்காங்கன்னா கண்டிப்பாக கிட்ஸுக்கு வந்து க்ரௌத் ஹார்மோனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த பச்சைப்பயிறு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இன்றைக்கி வந்து நான் ஹெல்தி ஸ்நாக்னு சொல்லிட்டு ஈவினிங் வந்து பாட்டில் கார்டு அதாவது சொரக்காய் தான் வந்து 200 கிராம் சாப்பிட்ருப்பேன். ஸோ நல்லா எலசாக இருந்தனால சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சது. இது வந்து ஃபேட் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது, கார்போஹைட்ரேட்டும் கம்மியாக இருக்கிறதுனால வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கமிங் டேஸில் வந்து நான் இது ஜூஸாக எடுத்துக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இனிமேல் தான் எடுத்துக்கணும். நான் இன்னும் ஜூஸாக எடுத்ததில்லை. ஸோ இன்றைக்கி வந்து வாக்கிங் வந்து ஈவினிங் நல்லாவே எடுத்துக்கிட்டேன். ஒரு 25 மினிட்ஸ் எடுத்திருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் மாதுளம்பழம் ஒரு 100 கிராம்ஸ் எடுத்துட்டாங்க. ஸோ நைட் டின்னருக்கு வந்து 2 இட்லி கொஞ்சம் கார சட்னி. ஸோ வந்து கார்போஹைட்ரேட் கம்மியாக எடுத்துக்கணும்னு தோணுச்சு. ஏன்னா கொஞ்சம் பயப்பட்டே இருந்தனால ஸோ இனிமேல் வந்து பயப்பட வேணாங்கனால கம்மியாகவே எடுத்துக்கிட்டேன். ஸோ நைட் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 25 மினிட்ஸ் வாக்கிங் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஓவரால் இன்றைக்கி வாக்கிங் எடுத்துக்கிட்டேங்க. ஸோ ப்ளஸ் ஹாட் வாட்டரோட இந்த டே சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஜேர்னி வந்து ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. ஸோ நான் வெயிட் லாஸ் வந்து 66 சீக்கிரம் ரீச் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் வெயிட் லாஸ்க்காக திங்க் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஹெசிடேட் ஆகாதீங்க. ரொம்பவே ஈஸி தான். ஓகே கைஸ், டிப் ஆஃப் த டே பார்க்கலாம். ஸோ எப்போவுமே வந்து நம்ம ஃபுட் கண்ட்ரோல் பண்ணுறதா ரொம்ப மெயின். இதில் செல்ஃப் கண்ட்ரோல். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட்டு பிகினராக இருக்கீங்கன்னா உங்களை சுற்றி வந்து ஒரு நல்ல ஸ்டஃப்பாக வச்சுக்கோங்க. அதாவது ஹெல்தியான பழங்கள், காய்கறிகள், கொஞ்சம் ஃப்ரைட் ஐட்டம்ஸாக இல்லாமல் அவிச்சது இந்த மாதிரி உங்கள் கண்ணாடி படுற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் பசிக்கும் போது கண்டிப்பாக அதை தான் எடுத்து சாப்பிடுவீங்க. இது உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிகினிங் ஸ்டேஜில் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தராக நீங்கள் வந்து உங்களை டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு இப்படி தான் வந்து மாற்றிக்கிட்டேன். ஏன்னா இனிஷியலாக எடுத்த உடனே நம்ம ஹெல்தி ஃபுட்டாக எடுத்துக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஃபுட் கண்ட்ரோல் வந்ததுக்கப்புறம் நமக்கு வெயிட் லாஸ் வந்து விசிபிளாக இருக்கும். ஸோ மார்னிங் எனக்கு வெயிட் செக் பண்ணும்போது இந்த வெயிட் தான் இருந்தது. நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நார்மல் வெயிட் ஆனது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த டேயில் இதான் எனக்கு ஹைலைட் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே கைஸ், நம்ம ஜர்னி ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. டுமாரோ எவ்வளோ லாஸ்ன்னு பார்க்கலாம். அண்டில் ஸ்டே டியூன்ட், ஈட் ஹெல்தி அண்ட் ஸ்டே ஃபிட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் கொடுத்துக்கோங்க. இது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.